யாரடவன் தனில் போறவன் அட யாரட என்னோட போயிட்டு வந்த யாரடா போட்டுட்டா அட யாரட என்னோட போயிட்டு வந்த யாரடா போட்டுட்டா ஜார்டி எதற்காக இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்? யார் நீ? எம்மை தெரியலை. தெரியவில்லை. என்னையவே போல தெரியும். தெரிஞ்சவங்களை பார்த்தா தெரியும். நான் எல்லாம் எப்படி தெரியுங்கிறேன். என் பொண்டாட்டி வேணும் நல்லா உனக்கு தெரியும். என் பொண்டாட்டி அழகு சிறந்தவள். அழகு அழகு பேரழகு பெரிய அழகு. பார்த்தாயா? யார் யாரை பார்த்தாய் என்று கேட்கின்றான். அதுதான் எது? யார் நீ? எதை பார்த்தேன் என்று கேட்கின்றாய்? உன்னுடைய மனைவியின் பெயர் என்ன? யார் உன்னுடைய மனைவி? என் பொண்டாட்டி. யார்? பேர் என்ன? உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களா? எந்த பேராண்டி? பேரண்டச்சியா? நான் இந்த வனத்தின் வழியாக வரும் பொழுது உன்னுடைய மனைவி பேரண்டச்சியாகப்பட்டவர் என்னை வழிமறித்து என்னிடத்திலே தகாத வார்த்தைகள் பேசினார்கள். என்ன பேசியிருப்பா? தகாத வார்த்தைகள். அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்லாத வார்த்தை வேற பேசிவிட்டா? உண்மைதான். நான் எவ்வளவோ எடுத்து கூறினேன். வழியை விடு என்று எச்சரித்தேன். என்னுடைய சொல்லை ஏற்கவில்லை. ஆகையால் என்னுடைய காண்டிபத்தால் தாக்கிவிட்டு சென்றேன். என் பொண்டாட்டி எதுக்கே வழிவிட மாட்டா. உனக்கு எப்படி வழிவிடுவேன்? நான் தான் வழிவிடு என்றுதான் கூறினேன். அதை நானே கேட்டு அவ உடனே வழியே. அதனால் தான் என்னுடைய காண்டிபத்தால் தாக்கினேன். அப்ப மாட்டின்னு சொன்ன அனுப்பியா? அதாவது நான் செல்லும் வழியிலே குறுக்கே வந்தால் என்ன செய்வது? ஏய், என்னடா டூப் படிக்கிற டூப்பு? ஆனா உனக்கு ஆர்வம் போல இருக்குதாடா? டேய் கோப்ப புடி வைக்கும் அவனை. காலையில கேட்கணுமா? எந்த பேரன் மனைவியை வந்து சட்டை வரைத்திருக்கிறாய், வலையில கிழித்திருக்கிறாய். கபரிமான் போல இருக்கக்கூடிய கொந்தில கதமுத்த புளிய மரத்து பொந்தே கடகட கடன்னு ஆடு. என்ன நடிச்சுக்கிட்டு பேராண்டா? நான் தாண்டா. வீணாக உன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு உன்னுடைய உயிரை இழந்து விடாதே. நான் தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். இங்க வர்றா. எனக்கு உயிர் வேண்டாம், மயிர் சாவுத படிக்காரா? நீ உயிர் வேண்டாம், எனக்கு மயிர் வேண்டாம். அப்படியா? என் மனைவியினுடைய சொல்லு எனக்கு பெருசுடா. அதற்கு என்ன செய்ய போகின்றாய்? உன்னை வெட்ட போறேன். அப்படியா? உன்னால் முடியுமா? முடியுமான்னு நம்ம கிட்ட கேட்டுட்டாங்க. கரப்பா மூச்சா இருக்கிற பேராண்டா சொலட்டி எரிந்த தரையில கடகட கடகடன்னு போகும் தெரியும். உன்னை இறுதியாக எச்சரிக்கின்றேன். உன்னுடைய உயிர் மீது ஆசை இருந்தால் வழியை விட்டு விடு, சென்று விடு. எனக்கு மயிறு வேண்டாம், அப்படி சொறி விடுண்டா. பேராண்டா அப்படியா? உன்னுடைய உயிர் மீது ஆசை இல்லையா? எனக்கு என்னடா தேவை? அப்படியா? இனிமேல் எதுக்கு எதுக்குடா இதான் கொண்டு போறேன். நம்மளுக்கு இனிமேல் தேவையா? ஏன்னா நம்மளுக்கு உசுறு வேண்டாம், மயிறு வேண்டாம். பார்க்கலாம். சண்டைகள் செய்தாமே பேரண்டானும் சண்டைகள் செய்தாமே. சண்டைக்கு போனவர் ஆளே எதுக்கு போனா எப்படி போனாலும் தெரியலையே. என் மச்சான் வேலு முத
உங்க மாதிரி எதிர்க்க மாட்டேங்குது. என்ன செய்யறது? என்னென்னமோ டெய்லி சாப்பிட்டு பார்த்தா கடிக்கு ஒன்றும் ஆகல. போன வாரம் மெடிக்கல் எவனோ 500 ரூபா சொல்றாங்கன்னு சொல்லி ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிச்சேன். அதான் அப்படியே வா. லோஜக் மோஜக் போஜக் சீயா மீயா மீயா. ஐயோ ஐயோ கன்னிமாரக்கா கன்னிமாரக்கா, நான் கண்டவர் இருந்துச்சு அழுகிறேக்கா. என் புருஷன் கண்டவர் என்ன அரிசிலே ஒரே அடி அரைச்சு உயிர் போற மாதிரி கிடக்குது. என் புருஷனை எலிப்புடுக்கா எலிப்புடுக்கா, என் புருஷனை அணிப்புடுக்கா அணிப்புடுக்கா. யாரம்மா அழுகிறது? நான் தான் கண்டவர் இருந்துச்சு அழுகிறேக்கா கன்னிமாரக்கா. என் புருஷனை எலிப்புடுக்கா, காலையில உயிரோட என் கூட அணிப்புடுக்கா. ஓரமாக நெல் யாரம்மா என்னை வெளிமறிப்பது? யா, எதற்காக என்னை வெளிமறிக்கின்றீர்கள்? ஒரு உயிரை கொண்டு விட்டு போனால் உங்கள் தவம் பலிக்காது. அப்படியா? எழுப்பி உயிர் தந்து விட்டு போங்க. அப்படியாகட்டும். தவத்திற்கு செல்லும் பொழுது ஓர் உயிரை கொண்டு விட்டு சென்றால் நான் செய்யக்கூடிய தவமாகப்பட்டது பலிக்காதா? அப்படியானால் இதோ என்னுடைய தந்தை இந்திர பூபதிக்கு எகிதம் எழுதி பேராண்டன் உயிரை மீண்டும் உயிர் பெறச் செய்கின்றேன். இந்திர யுகத்தையானோ இந்திர யுகத்தையாலும் என் தந்தையை என் சொல்லை கேளாய். ஆய், மண்ணுலகில் வாழ்ந்த பேராண்டன் உயிர் விண்ணுலகம் வந்ததினால் பேராண்ட உயிரை திருப்பி தர வேண்டும் தந்தையே தந்தையே. தந்தையே தந்தையே. இதோ என்னுடைய தந்தை இந்திர பூபதியாகப்பட்டவர் பேராண்டன் உயிரை குடுமையில் அடைத்து தீர்த்தமும் திருப்பிரம்பம் கொடுத்திருக்கின்றார். இந்த தீர்த்தத்தை தெளித்து இந்த திருப்பிரம்பால் தட்டி எழுப்பினால் பேராண்டன் மீண்டும் உயிர் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. அதன்படியே செய்கின்றேன். மச்சான், உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பிரஷர் மாத்திரை போடாம வெளியே வராதன்னு. என்ன நினைப்பு இருக்கு மச்சான், அவசரப்படாத. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அவரை கூட்டு வந்து என்கிட்ட விட சொன்னா உன்னை சண்டைக்கு போக சொன்னா எச்சு ஊர்தாக்க முடிஞ்சாரா? ஏடி தடுக்கிற நல்ல மனுஷன் அவரு. அவர் போறது பாஸ்போர்ட் கடை ஆக போறாரு. அதனால நம்ம இங்கேயே இருக்கலாமா இல்ல வெளிநாட்டுல போய் இருக்கலாமா அப்ப கேட்டு வந்துரு. எப்பவுமே பொங்கல் வச்ச கேட்டு சண்டைக்கு போனீங்கன்னா உங்க ஒப்பனை ஓடி உனக்கு இதுதான் நிலைமை. நான் சொல்லுவதை கீழடி தேவச்சான் உன்னை சட்டை பிடிச்சிருத்தாரா? இழுக்க பார்த்தார். போன்ற கஜாமுதான் வளர்த்துனாரா? 2 பிணச்சல் ஒரு பொணச்சல் ஒரு அலசிட்டார். நல்லவரை பார்த்து வல்லவரை பார்த்து அடே அப்பா கெடுத்தாரு. ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு. அரும்ப உன்னை போல பெண்கள் பூலோகத்தில் வாழ்ந்தால் இந்த பெண்கள் என்னடி நிலையவார்கள்? 2 பேருமே மொட்டுங்க, 2மே மொட்டு. மயிர் அறுத்து நான் நாய்பாளரை கட்டி விரட்டவில்லை என்றால் என் பெயர் எந்த பேராண்டனே இல்லையடி. 2 பேருமே ஏண்டி? ஏய், ஆறு சொன்ன வச்சு கேட்கலன்னு வச்சுக்க, இப்படி பொய்யான வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று வச்சுக்க, மயிரை அறுத்தது பொண்டாட்டி மயிரத்தே எங்கடா நாய் கிட்ட அழைச்சது காணா மயிறு சொன்ன கேளுங்க. பொம்பளைய நம்புனவனே பொறிகடலை சின்னவனே. சாமி பேராண்டா, தெய்வலோகத்துக்கு பூலோகத்துக்கு என் உயிரை வரவழைத்து யார்? நான் தான். உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கிற வச்சுட்டீங்க. வேண்டாம் பேராண்டா, உங்களுடைய அன்பு இருந்தால் அதுவே போதும். அப்படியா? ஆமா, உள்ள போடுங்க.
ஆசனத்துக்குள்ள தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? தவம் புரிவதற்காக நீலவனம் பல்கைப்பாறை சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி செல்கின்ற வழியிலே என்னை போல ஏழை எளிய மக்கள், புத்திர வாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், திருமண வாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருப்பார்கள். அவருக்கெல்லாம் வரத்தினை பெற்று கொடுத்து விட்டு கடைசி முறையாக பாசிவதற்கணியை பெற்று வர வேண்டும். அப்படியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காணிக்கு போடுங்க, எல்லாரும் தின்னூர் வாங்குங்க என்று நம்ம யாரும் இருந்தாலும் வந்து எல்லாம் தின்னூர் கொடுங்க சாமி. வாங்க ரெண்டம்மா ரெண்டை ரெண்டையா ரெண்டை தின்னு ரெட்டி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, எல்லா வேலையும் நம்ம கை வேலை தானே. போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். வனத்துக்குள்ள பெறாதே ஓடியே வாரே, ஓட்டம் பெறாடைய ஓடியே வா. ஹலோ ஹலோ. இதோ இப்பொழுது அந்த நீலவனம் பல்கைப்பாறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளியங்கிரி ஆண்டவா கோடான கோடி சூரிய பிரகாசா உம்முடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு உம்மை காண வந்து கொண்டிருக்கின்றேனே இறைவா, எமக்கு அருள் புரிய வேண்டும் ஐயனே, எமக்கு அருள் புரிய வேண்டும். வெள்ளியங்கிரி மலைவானோ விகடேஸ்வரா வெள்ளியங்கிரி மலைவானோ விகடேஸ்வரா தீராத நோயெல்லாம்